வந்தாரு பார்த்தாரு ரிப்பீட்டு, வந்தாரு பார்த்தாரு ஐயோ போனாருன்றதை விட்டோம், வந்தாரு பார்த்தாரு போனாரு ரிப்பீட்டு. இதான் பண்ணுகிறாரு 5 வருஷமா அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார், யாரை பற்றி பேசியிருக்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் தான். இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை இப்போலேருந்தே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பப்பா நாளைக்கா நாளானிக்காப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி. அது இப்போலேருந்து பயங்கரமாக கொண்டாட போகிறோம் அப்படின்ற மாதிரி கொண்டாட்டத்தில் இறங்க போகிறாங்களாம் திமுக காரங்களாம். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் அவர்களை பற்றி, ஆளுநர் RN ரவி அவர்களை பற்றி பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். குறிப்பாக சொல்லணுன்னா அவரை எப்படி சொல்கிறது, மாமா ரவி அப்படின்னு சொல்லிட்டார். இல்லை உங்களுக்கு கரெக்டாக தான் கேட்டிருக்கு. ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு ஆளுநரை பார்த்து மாமாங்கிறாரு, என்னப்பா இப்படி அப்படின்ற மாதிரி நீங்களும் அதிர்ச்சியான மாதிரி தான் நாங்களும் அதிர்ச்சியானோம். ஆனால் அதிர்ச்சியான டக்குன்னு கேப்பில் தம்பி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் சொன்ன மாமா வேறு மாமா. என்ன மாமான்னா ஆளுநர் மாளிகையை மக்கள் மாளிகைன்னு மாற்றி வச்சுட்டாங்க. அப்போ மாமா வருதா இல்லையா, மாமா ரவி அப்படின்றது அதைத்தான் சொன்னேன். நான் தப்பாலாம் எதுவும் சொல்லலை அப்படின்னு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கிறார். இந்த விளக்கத்தை சரி ஒரு அமைச்சர் ஆளுநரை பார்த்து சொல்கிறாரு, நம்ம அதை கடந்தா போக முடியும். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கேளுங்க. ஆளுநர் தொடர்ந்து என்ன செஞ்சாரோ அதை தான் இன்றைக்கி செஞ்சார். வந்தார், எங்களை பார்த்தாரு, போனார், திருப்பி ரிப்பீட்டு. வந்தார், எங்களெல்லாம் பார்த்தாரு, போனார், ரிப்பீட்டு. இது கிட்டத்தட்ட இந்த 5 வருஷமாக அவரோட வேலை என்னன்னா, சட்டமன்றத்துக்கு வர வேண்டியது, நிற்க வேண்டியது, தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடித்ததுக்கு பிறகு பொதுவாக அந்த ப்ரொசீடிங்ஸ் இருக்கும் இல்லையா, ஆளுநர் உரையை நிகழ்த்துவாங்க. அதுக்கு பிறகு அதுக்கான தமிழாக்கத்தை நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அதை பேசுவார், உரையாற்றுவார். நிறைவாக நமக்கான அந்த நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம் அதை முடிச்சு, இதான் மரபு. காலங்காலமாக இப்படி தான் நடக்குதுட்டு இருக்கு. ஆனால் இந்த 5 வருஷமாக அவருடைய வேலை என்னன்னா, தமிழ்தாய் வாழ்த்து போட்ட உடனே நேஷனல் ஆந்தம் போடுங்க, அதுக்கப்புறம் தான் நான் பேசுவேன். இல்லை நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து முடிந்ததுக்கு பிறகு நீங்கள் தேசிய கீதம் பாடலாம், தேசிய கீதத்தை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க, உங்களுக்கு நாட்டுப்பற்றே இல்லையா அப்படின்னு அவருக்கு வந்ததை அவர் பேசுவார். இப்போ கூட சமீபத்தில் பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த பராசக்தி படத்தில் அந்த ஹீரோவை பார்த்து கேட்பாங்க, இந்த வில்லன் சொல்லுவார், உனக்குலாம் தேசப்பற்றே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அடி வாங்கின குரலோட அந்த ஹீரோ சொல்லுவார், வேலூர் சிப்பாய் கழகத்துக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் ஆங்கிலேயர் எதிர்த்தவங்க, எங்களுக்கு நீ சொல்றியா தேசப்பற்ற பற்றி என்று சொல்லுவார். அப்படி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் முதலாக 1700 காலத்திலே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினது யாருன்னு பார்த்தோன்னா அது நம்ம மக்கள் தான். ஆக அப்படி இருக்கிற இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற ஆளுநர், இப்போ அவர் வெறும் ஆளுநர்னு சொல்கிறதா அதை மாமா ரவின்னு சொல்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா நான் தப்பாக நினச்சிடாதீங்க, நான் தப்பாக சொல்லலை நான். ஏன்னா அந்த ராஜ்பவன் அப்படிங்கிறது இப்போ லோக் பவன் மாற்றிட்டாங்க, மக்கள் மாளிகை. அந்த மக்கள் மாளிகையை நான் சுருக்கமாக சொன்னேன், வேற ஒன்றும் தப்பாக நினச்சிக்க வேணாம் நீங்கள். ஆக அப்படிப்பட்டவர் நேரடியாக வராரு, நமக்கு அவர் மரபுகளை சொல்லி தராராம். அதுக்கடுத்துதான் எப்பேற்பட்ட முதல்வருடைய பிறந்த நாள் நம்ம கொண்டாட்டுக்கிறோம் தெரியுமா அப்படின்னு மாசா ஒரு ஸ்பீச்சை கொடுத்தார். எப்பேற்பட்ட முதல்வர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வேண்டிய ஃபண்டை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து திமுக கவர்மெண்ட் வச்சுட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா மும்மொழி கொள்கையை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டுறாங்க. மும்மொழி கொள்கையை ஒத்துக்குங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபண்டு ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க நம்மக்கிட்ட டிமாண்ட் வைக்கிறாங்க. ஆனால் முதல்வர் என்ன சொன்னார், நீ 10,000 கோடி ரூபா கொடுத்தாலும் சரி மும்மொழி கொள்கையெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் அப்படின்னு அவர் பேசியிருந்தார்ல. அந்த மாசான முதல்வரை தான் பிறந்த நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அப்படின்னு இந்த இடத்துல கூஸ்பம்ஸ் வர்ற அளவுக்கு, யார் உங்களுக்கு எங்களுக்குலாம் இல்லை, அவங்க தொண்டர்களுக்கும் திமுக ஆதரவாளர்களுக்கும் கூஸ்பம்ஸ் வர்ற அளவுக்கு பயங்கரமாக பேசியிருக்காரு அன்பில் மகேஷ் அவர்கள். ஒன்றையும் நான் பார்த்து செஞ்சனால தான் இந்த சமகர சிக்ஷா அப்படிங்கிறது மூலமாக நமக்கு வர வேண்டிய நிதி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து அந்த ஒன்றிய அரசாங்கத்தை நமக்கு வர வேண்டிய நிதி மட்டும் கிட்டத்தட்ட பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் வர வேண்டிய நிதி கிட்டத்தட்ட 3458 கோடி ரூபாய் இன்னைக்கு வழங்காமல் இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா, மும்மொழி திட்டத்தில் கையெழுத்து போடுங்க, இங்கே கையெழுத்து போடுங்க, இந்த பக்கம் பணம் தரேன் என்று அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னார், உன் கொள்கையை ஒத்துக்கிட்டு நான் பணம் தரதுன்னு சொன்னா நீ கொடுக்கக்கூடியது அது 10,000 கோடியாக இருந்தாலும் எனக்கு இந்த பணம் தேவையில்லை, எங்க பிள்ளைகளை எப்படி படிக்க வேண்டும் எனக்கு தெரியும் என்று சொன்னார். பார்த்தீங்களா, அந்த முதலமைச்சருக்கு தான் இன்னைக்கு நான் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.